வணக்கம். புது புது அர்த்தங்கள் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். இன்றைய நிகழ்ச்சியில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் திரு கண்ணன் அவர்களும் நமது எம்ஜிஆர் பத்திரிகையின் ஆசிரியர் திரு மருது அழகராஜ் அவர்களும் பங்கேற்கிறாங்க. வணக்கம். ஆட்சியை கவிழ்க்க சதி அப்படின்னு அமைச்சர் ஜெயக்குமார் பேசியிருக்கிறார். புதிய நிர்வாகிகள் நியமனம்லாம் செல்லாது, டிடிவி தினகரன் செய்த புதிய நியமனங்கள் செல்லாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. சூழ்ச்சிகள் அநியாயங்கள் செய்து அதிமுக ஆட்சியை கலைக்க சதி அப்படின்னு சொல்றாரு. ஒரு துணை பொதுச் செயலாளரை ஆட்சியை கவிழ்க்க சதி செய்கிறார் அப்படின்னு அமைச்சர் குற்றச்சாட்டு வைக்கிறார். எப்படி பார்க்குறாரு? இது ஆளுக்கு ஆளுக விமர்சனங்கள், ஆளுக்கு ஆளு ஒரு பக்கம் நின்று கொண்டு செய்யக்கூடிய விமர்சனங்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கட்டமைப்பை பாழாக்குகிற நிகழ்வுகளாகத்தான் மாறும் என்று நான் பார்க்கிறேன். ஆட்சியை தக்க வைத்துக் கொள்வது என்பது ஒரு பக்கம், ஆட்சியின் மூலம் மக்களுக்கு, வாக்களித்த மக்களுக்கு நன்மை செய்ய வேண்டும் என்கிற கடமை இன்னொரு பக்கம். இவை இரண்டையும் சமச்சதவீதத்தில் செய்து கட்சிக்கு நற்பெயரை உருவாக்கி எதிர்கால தேர்தலுக்கு அதிமுகவை பலப்படுத்துவது என்பது மூன்றாவது விதம். ஆக இந்த முப்பெரும் கடமைகள் அணிவகுத்து நிற்கிற போது இயக்கம் மூன்று பிரிவுகளாக நின்று கொண்டு அந்த நோக்கம்லாம் எங்களுக்கு இருக்கு. இல்ல செய்யக்கூடிய அந்த நோக்கம்லாம் எங்களுக்கு இருக்கு. தினகரனுக்கு அந்த நோக்கம்லாம் இல்லை. இப்ப நீங்க சொன்ன அந்த நோக்கம்லாம் எடப்பாடி தரப்புக்கு இருக்கு, தினகரன் தரப்புக்கு இல்லைங்கிறதான இவங்களுடைய குற்றச்சாட்டு. இல்ல, அந்த கழகத்தினுடைய துணை பொதுச் செயலாளர் திரு டிடிவி தினகரன் அவர்கள் எல்லாம் முன்னின்றுதான் இந்த அரசாங்கம் மிக பெரும் போராட்டத்தின் பிறகு நிலைநிறுத்தப்பட்டது, காப்பாற்றப்பட்டது. பல குற்றச்சாட்டுகள் சொல்லப்பட்ட கூவத்தூரில் கொண்டு போய் சட்டமன்ற உறுப்பினர்களை எல்லாம் ஒன்றுபடுத்தி ஒற்றுமைப்படுத்தி வல்லாதிக்கம் படைத்தவர்கள் எல்லாம் சேர்ந்து இந்த இயக்கத்தினுடைய ஆட்சியை கவிழ்த்து விட வேண்டும், தாங்கள் விரும்பிய திசை திருப்பி விட வேண்டும் என்று இந்த இந்திய நாட்டை ஆளக்கூடியவர்களே நேரடியாக இறங்கி முயற்சித்த வேளையில் இந்த அரசாங்கம் திரு எடப்பாடியார் தலைமையில் நிலைநிறுத்தப்பட்டதற்கு யார் காரணம் என்பதை திரு ஜெயக்குமாருடைய மனசாட்சி அவருக்கு தெரியும். ஆக என்னை பொறுத்தவரை ஒற்றுமையின்மை என்பது கட்சிக்கு மட்டுமல்ல, ஆட்சிக்கு மட்டுமல்ல, தமிழகத்தினுடைய ஸ்திரத்தன்மைக்கும் ஒரு ஊறு விளைவிக்கக்கூடிய செயல். அதனை அனைவரும் உணர்ந்து கொண்டு கரம் கோர்த்து நிற்பது மட்டும்தான் நற்காரியமாக அமையும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா, முத்தி போன புண்ணை பொத்தி பாதுகாக்க முடியாது. கத்திரிக்காய் முத்திட்டா கடைத்தெருவுக்கு வந்து தான் ஆகுன்ற மாதிரி இப்போ கடைத்தெருவுக்கே வந்துருச்சுன்ற மாதிரி தான் நான் கருதுகிறேன். இது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டர்கள் மட்டும்தான் கட்டுக்குலையாமல் பொறுமையோடு காத்து கொண்டிருக்கிறார்கள். தொண்டர்களிடமிருந்து தலைவர்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய காலமாக இருக்கிறது. இதனை அமைச்சர்கள் தொடங்கி அனைவரும் பொறுப்போடு நின்று, இது வெறும் ஒரு கட்சி சார்ந்த விஷயம் அல்ல, இந்த கட்சியை நம்பி வாக்களித்த மக்கள் கண்கொண்டு கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள். இதை வெகுகாலம் அவர்கள் ரசிக்க மாட்டார்கள். ஆகவே பொறுப்பு தான் இப்பொழுது முக்கியம். குறிப்பாக நாவடக்கம் எல்லோருக்குமே. ஆளுக்கு ஒரு திசையில் நின்று விமர்சனங்கள், குறிப்பாக ஊடகங்கள் வெகுவாக கவனிச்சிட்டு இருக்காங்க. ஒரு தப்புன்னு நான் சொல்ல வரல, ஊடகங்களுடைய வேலை எதுதானே, இருப்பதை கொஞ்சம் ஊதி பெரிதாக்கி காட்டுவதுதான் ஊடகமே. இல்ல, கவனிக்கிறதுங்கிறது வேற, ஊதி பெருசாக்குற வேலையும் முதல்ல கவனிக்கிறாங்கன்னு ஊதி பெரிதாக்குகிற வேலையும் தொடர்ந்து நடந்துட்டு தான் இருக்கு. சில நிகழ்வுகள் பார்த்தீங்கன்னா அப்படியே அழுத்தப்படுகிறது, பல பிரச்சனைகள், அதாவது ஒண்ணுமே இல்லாததை இல்ல இந்த நாட்டுக்கே அச்சுறுத்தலை உருவாக்கக்கூடிய பல விவகாரங்கள் அமைக்கப்படுகிறது. ஆனால் ஒரு கட்சிக்குள் நடக்கக்கூடிய விவகாரங்கள் ஊதி பெரிதாக்கப்படுகிறது. ஒவ்வொரு அமைச்சர் வீட்டு பின்னாடி மைக்கை நிறுத்தி வைத்துக் கொண்டு யார் விவகாரமாக பேசுவார், யார் உளறி கூட்டுவார், யாரிடம் போனால் ஒரு செய்தியை பெரிதுபடுத்துவதற்கு சந்தர்ப்பம் கிடைக்கும் என்று காத்திருக்கிறார்கள். அவங்க எல்லாருமே புனிதமானவர்கள், அப்படி சொல்லவில்லை, எந்த விதமான உள்நோக்கமும் இல்லை, பேசுறவங்களுக்கு அந்த மாதிரியான நோக்கம் சொல்லவில்லை. அதுதான் என்ன சொல்றேன்னா, அதாவது நாம் சொல்லக்கூடிய ஒரு சொல் வெல்லும் கொல்லும் என்பார்கள். இப்பொழுது சொல்லை அளந்து பேசினால் இயக்கத்திற்கு நல்லது, கட்சியினுடைய ஒற்றுமைக்கு நல்லது என்று நான் கருதுகிறேன். அதனை சம்பந்தப்பட்டவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். கண்ணன், ஒரு மாற்று கட்சியை சேர்ந்தவரா எப்படி பார்க்குறீங்க அதிமுகக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த விஷயங்களை, உட்கட்சி விஷயங்களை? அதாவது இவ்வளோ நாளும் தன்னுடைய சொந்த கருத்தை பேச முடியாதவர்கள் இப்போது தன் விருப்பப்படி நிறைய பேசுவதற்கு சுதந்திரம் அளிக்கப்பட்டவர்களாக உணர்றாங்க. அந்த கட்சியில் ஒரு குறிப்பிட்ட ஆளுமை, மறைந்த ஜெயலலிதா அவர்கள், அவருடைய ஆளுமை, அவர் இருக்கும்போது வேறு யாரும் பேசக்கூடாது, பேச முடியாது என்கிற இருந்த அந்த நிலைமை மாறி வேறு வகையில் வருகிற போது அங்கே இருக்கிற தலைமையில் ஒரு அதீதமான விமர்சனங்கள் வருகிறது. தலைமை மீது வருகிற விமர்சனத்தை அது துணிச்சலோடு எதிர்கொள்ளுகிற ஒரு பாங்கு இல்லை. ரெண்டு, இந்த தலைமைக்குள் இருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் ஏதாவது ஒரு பிடியில் சிக்கியிருக்கிறாங்க. அந்த பிடியிலிருந்து
பாஜக அல்லது வேறு சிலர் ஆட்டுவிக்கக்கூடிய ஆட்டுவிப்புகளுக்கு இவர்கள் இரையாகி கொண்டிருக்கிறதையும் பார்க்க முடியுது. இப்போ தினகரன் நான் அரசியலுக்கே வரமாட்டேன், அவ்வளோதான், நான் வெளியேறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனார். அதிமுகவில் ஒரு தொண்டனாக இருக்கிறேன்னு சொல்லிட்டு போனார். திடீர்னு வந்த பிறகு நிர்வாகிகளை அறிவிக்கிற அளவுக்கு ஒரு அதிகாரத்தோடு வருகிறார். இல்ல, அதுக்கு இடையில தான் 60 நாட்கள் கெடு கொடுத்தாரு. நிர்வாகிகளை அறிவிக்கிற அளவுக்கு வருகிற போதே நிர்வாகிகளை மாற்றுகிற ஒரு புதிய நிர்வாகிகளை அறிவிக்கிற அளவுக்கு அதிகாரத்தோடு வருகிறார். அப்படின்னு சொன்னால் இதில் இப்போ வந்து நிச்சயமாக இவங்க வந்து பொதுக்குழுவை கூட்ட முடியுமா? இவர்கள் நிச்சயமாக இப்போது இருக்கக்கூடிய அவருடைய கட்சியினுடைய உயர்மட்ட பொறுப்புகளை, பொறுப்பாளர்களுக்கான கூட்டங்களை முறையாக நடத்தி அதிலிருந்து இத்தகைய அறிவிப்புகளை ஜனநாயகபூர்வமாக செய்ய முடியுமா அப்படின்லாம் பார்த்தா இப்போது அத்தகைய சூழல் இல்லை. அந்த சூழல் இல்லாததுனால ஏற்படக்கூடிய விளைவில் தான் இது வருது. யார் பெரியவர் என்பது வருது. இந்த கட்சியில் யார் பெரியவர் என்பது இருந்தால் தான் கட்சி தொண்டர்கள் அவர்களுக்கு பின்னாடி அனுபவிக்க முடியும். அப்போ யார் பெரியவர் என்பதை நிரூபிக்க வேண்டிய பொறுப்பு ஒரு பொறுப்பு என்பதை விட ஒரு தேவை இவர்களுக்கு இருக்கிறது. அந்த தேவையிலிருந்து அதிமுகவினுடைய தொண்டர்களை அணிவகுக்க வேண்டிய கட்டாயத்தில் இவங்க இருக்கிறாங்க. இதை பல்வேறு வகையில் பயன்படுத்தி கொள்வதற்கான ஒரு அரசியல் சூழலும் இருக்குதுங்கிறத தான் நாம் தொடர்ந்து பார்க்குறோம். அதோட விளைவு தான் இது. இப்போ முதல்வர் வந்து இந்த இடத்துல தெளிவாக ஏதாவது ஒன்று சொல்லி கட்டுப்படுத்த முடிகிறதா அப்படின்னு பார்த்தா கட்டுப்படுத்த முடியல. தொடர்ச்சியாக அமைச்சர்கள் பல்வேறு வகையில் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டே இருக்கிறாங்க. இன்றைக்கி காலையில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அமைச்சர் திரு ஜெயக்குமார் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கிறார். செல்லூர் ராஜு இரு அணிகளும் இணைவது என்பது காலத்தின் தேவை, மக்கள் அதை தான் விரும்புறாங்க, அதிமுக தொண்டர்கள் அதை தான் விரும்புறாங்க. கட்சியுடைய தலைமைங்கிற அடிப்படையில் தினகரனுக்கு அதிகாரம் இல்லை அப்படிங்கறத புரிஞ்சுக்க வேண்டியதா இருக்கு. அவருடைய கட்டுப்பாட்டுல யாருமே இல்ல கருத்துக்களை சொல்றாங்கன்னா புரிஞ்சுக்க வேண்டியதா இருக்கு. அதை அவர் எப்படி எல்லாரையும் கட்டுக்குள்ள வச்சுக்க முடியும், நிர்வகிக்க முடியும்? புதிய நிர்வாகிகள் போட்டிருக்கிறாரு. ஒரு சான்றுக்கு சொல்லணும்னா, மறைந்த ராஜீவ்காந்தி அவர்களுடைய மறைவுக்கு பிறகு காங்கிரஸ் கட்சிக்கு இது போன்ற ஒரு நெருக்கடி உருவாச்சு அகில இந்திய அளவில். அப்பொழுது ஒரு மைனாரிட்டி அரசாங்கத்தை வச்சுட்டு திரு நரசிம்மராவனுடைய செயல்பாடு ஜெயித்தது. காரணம், அவருடைய விமர்சனமும் அவருடைய பேச்சுக்களோ வெகுவாக குறைந்திருந்தது. பேச்சை குறைச்சிட்டு செயல்பாட்டில் ஆர்வம் காட்டினார். இன்னும் சொல்ல போனால் அப்பொழுது இந்திய பொருளாதாரம் மிக பெரும் தடுமாற்றத்தை சந்தித்து கொண்டிருந்த காலம். மன்மோகன் சிங் நிதியமைச்சராக இருந்து கொண்டு தங்கத்தை எல்லாம் அடகு வைக்க வேண்டிய ஒரு போராட்ட காலமெல்லாம் வந்தது. இப்போ அதையெல்லாம் மீட்டு மீண்டும் இந்திய பொருள்கள் வளர்ச்சியை நோக்கி திருப்பப்பட்டது அக்காலத்தில் தான். இப்பொழுதும் தமிழ்நாட்டுக்கு அது மாதிரியான ஒரு சூழல் தான் வந்திருக்கிறது. ஒரு தலைமை, ஒரு ஆளுமை மிக்க தலைமையினுடைய மறைவுக்கு பிறகு அதிமுக தன் குடும்பத்திற்கான தலைவரை தேர்வு செய்யக்கூடிய நிலையில் தானாக முன்வந்து தனக்கான தலைமை மாற்றத்தை தயாரான போது இடையூறு பல திசைகளிலிருந்து ஏவப்பட்டன. இந்த இயக்கத்திற்கு ஒரு வாத்தியார் வந்துடக்கூடாது. மாணவர்கள் எப்பவுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா வாத்தியார் இருக்க வகுப்பறை அமைதியாக இருக்கும். வாத்தியார் இல்லைன்னா வகுப்பறைக்கு நம்ம ஒவ்வொரு மாணவனும் சண்டை போட்டுப்பாங்க. நீங்க காங்கிரஸ் உதாரணமா சொல்றீங்க. நரசிம்மராவ் கிட்ட முழு பொறுப்பையும் ஒப்படைச்சிட்டு சோனியா காந்தி ஒதுங்கி தானே இருந்தாங்க. எந்த விதமான தலையீடும் அரசியலுக்கு இங்கே முழுக்க தலையீடு தானே இல்ல, அப்படி கிடையாது. நீங்க பாத்தீங்கன்னா நிர்வாகத்திற்கானவர்கள் நரசிம்மராவை பார்க்க போவாங்க. ஆனால் கட்சியினுடைய நிர்வாகம் அன்றைக்குமே மறைமுகமாக ஜன்பத் ரோட்டத்தை நோக்கியும் தான் பார்த்தீங்கன்னா சோனியா காந்தி வீட்டு முன்னாடி தான் கூட்டம் நின்றுட்டே இருக்கும். ஆக அது பார்த்தீங்கன்னா அன்றைக்கும் அது இருந்தது. ஆனாலும் அங்கே இருந்த அந்த கட்டுக்கோப்பும் பக்குவமும் இங்கே கொஞ்சம் குறைவதாக நான் கருதுகிறேன். இப்போ நீங்கள் நான் சொன்னது மாதிரி தான், வாத்தியார் வகுப்பறையில் வந்து உட்காந்துட்டா மாணவர்கள் அமைதியாகிடுவாங்க. ஆனால் ஒரு வாத்தியார் வந்துவிடக்கூடாது என்று பலரும் நினைக்கிறார்கள். ஆனாலும் இது நிச்சயம் ஒரு வாத்தியார் வருவார். இது வாத்தியார் தொடங்கிய கட்சி, வாத்தியாருடைய நூற்றாண்டு நடந்து கொண்டிருக்கிறது. அவர் அது ஒன்றும் வருத்தமாக இருக்குது. என்னென்னா, கணக்கு கேட்டு பிறந்த இயக்கம் அதிமுக. ஆனால் இந்த இயக்கத்தினுடைய அமைச்சர்களை பார்த்து அமலாக்க பிரிவு கணக்கு கேட்கிறது, வருமான வரித்துறை கணக்கு கேட்கிறது, பலரும் கணக்கு கேட்கக்கூடிய ஒரு சூழல் உருவாகி இருக்கிறது. ஒரு 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 ஒழுக்கம், ஒரு கட்டுப்பாடு இல்லை. இப்போ நீங்கள் பேசுறது வந்து பார்க்க போது தினகரன் தனியா செயல்படுற மாதிரியும் மற்றவங்களெல்லாம் யாரோ இயக்குற மாதிரியும் நீங்க பேசுற மாதிரி இல்லை. அப்படி நான் சொல்ல மாட்டேன். திரு துணை பொதுச் செயலாளர் முத்தரசன் என்ன சொல்றாரு, 3 அணிகளையுமே பிஜேபி தான் இயக்குது அப்படின்னாரு. இப்ப கண்ணன் கூட அந்த கருத்தை தான் சொல்றாரு. திமுக அதை தான் சொல்லுது, திருநாவுக்கரசர் அதை தான் சொல்றாரு, திருமாவளவன் அதை தான் சொல்றாரு. இப்ப நீங்க வந்து நீங்க சரியாக இயங்குற மாதிரியும் மத்த 2 தரப்பையும் ஓபிஎஸ்ஐயும் இபிஎஸ்ஐயும் வேற யாரோ இயக்குற மாதிரியும் அப்படி சொல்லல, ஒரு எதிரான நிலைப்பாடு எடுக்கிற மாதிரியும் தெரியும். நான் அப்படி சொல்லவே இல்லை. திரு துணை பொதுச் செயலாளர் டிடிவி தினகரனுடைய நியமனத்திற்கு பிறகு ஆர்கே நகரில் அவர் தேர்தல் நிற்கிற போது இந்த முதலமைச்சர்கள் இந்த அமைச்சர்கள் தானே வேலை செஞ்சாங்க. இந்த ஒற்றுமை இருந்தது தானே. என்னை பொறுத்தவரை நான் என்ன சொல்றேன், இவர்களுக்குள் சகோதர கருத்து வேறுபாடுகள் களையப்பட்டு விட்டால் அண்டை வீட்டுக்காரருக்கு வேலை இருக்காது. ஒற்றுமை இங்கே பலப்பட்டு விட்டால் யாரும் வந்து இவர்களை அச்சுறுத்த முடியாது. முதலிலே ஒன்று மட்டும்தான் வேணும், நாம் சரியாக இருந்து விட்டால்
நம்மை சுய பரிசோதனை செய்து கொண்டு நம்மிடம் இருக்கக்கூடிய குறைகளை அகற்றிக்கொண்டு நாம் தெளிவாக நின்று விட்டால் பிறருக்கு வாய்ப்பு கிடைக்காது. ஆக இங்கே வேண்டியதெல்லாம் ஒரு சுய ஒழுக்கம், சுய பரிசோதனை, துணிச்சல். நான் சொல்றது போல அம்மாவும் சின்னம்மாவும் அதெல்லாம் இருக்கா, சொன்னதெல்லாம் இருக்கா? கடந்த காலத்தில் பிஜேபி தான் இயக்குதுன்னு எதிர்க்கட்சிகள் சொல்லக்கூடிய குற்றச்சாட்டை நீங்க ஏத்துக்கிறீங்களா? இல்ல, 100% உண்மை. இந்த இயக்க 3 அணிகளையுமே இந்த 3 அணிகளை நான் சொல்லவில்லை. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பல கூறுகளாக பிரிய வேண்டும். அவர்களை பிரித்து வைத்துக் கொண்டு ஊரு 2 பட்டா பிஜேபிக்கு கொண்டாட்டம்னு அவங்க நினைக்கிறாங்க. குறிப்பாக அதிமுக பிளவுபட்டால் தங்களுக்கான கொண்டாட்டம் என்று அவர்கள் நினைக்கிறார்கள். அவர்கள் எதற்காக இதையெல்லாம் செய்தார்களோ தமிழிசை மறுக்கிறாங்க அந்த குற்றச்சாட்டு. அவர்கள் மறுக்க ஒத்து போக முடியும். ஏன் ராஜா ஒத்துக்கினாருங்க. பாஜகவினுடைய மாநில செயலாளர் ராஜா, நாங்கள் தேசிய செயலாளர், நாங்கள் பின்னணிகள் இல்லை முன்னணியில் தான் இருக்கிறோம் என்று சொன்னாரா இல்லையா? இந்த இயக்கத்தை நீங்க ஒண்ணுமே வேணாங்க. திரு ஓ பன்னீர்செல்வத்திற்கு நெருக்கடி வருகிறது, பதவி விலக சொன்னவுடன் அவர் யாரை போய் சந்தித்து? சரி, அப்ப நான் முதல்ல கேட்ட கேள்விதான். அதாவது நீங்க பிஜேபியால இயக்கப்படல, தினகரன் தரப்பு பிஜேபியால இயக்கப்படல. நிச்சயமாக இருப்பதற்கு அவர்களை இபிஎஸும் ஓபிஎஸும் மட்டும் பிஜேபியால இயக்கப்படுறாங்க. பாஜகவால் இயக்கப்பட்டால் அவர் சரி சென்றிருக்க மாட்டார். பாஜகவால் இயக்கப்பட்டால் டெல்லி மாநிலத்துறையால் கேவலமான ஒரு வழக்கு, உண்மையற்ற ஒரு வழக்கு என்பது புனையப்பட்டிருக்காது. அவர் திகார் சிறையில் கொண்டு போய் அடைக்கப்பட வேண்டிய அவசியம் வந்திருக்காது. ஓபிஎஸ்க்கு மாதிரி கருப்பு புனை படைப்பு கிடைச்சிருக்கும். ஓபிஎஸ் கிடைக்கக்கூடிய இந்த வாய்ப்பு எல்லாம் இவருக்கு கிடைத்திருக்கும் அல்லவா? ஆக அவர் என்ன நினைக்கிறார்களோ அதற்கு மாறாக இருப்பதால் தானே பிரச்சனையே. எப்படி முத்தரசன் 3 அணிகளும் இயக்கப்படுதுன்னு குற்றச்சாட்டு வைக்கிறாரு? இல்லை, நாங்கள் தொடர்ந்து அதை தான் சொல்லிட்டு இருக்கிறோம். இப்போ என்ன விஷயம்னா, நீங்கள் தினகரன் அவர்களுடைய அறிக்கையில் நாங்கள் என்னை 25 எம்எல்ஏக்கள் ஆதரிக்கிறாங்க அப்படின்னு சொல்கிற போது 25 எம்எல்ஏக்கள் ஆதரிப்பதாக சொல்லக்கூடியவர்கள் நடந்து முடிந்த ஜனாதிபதி தேர்தலில் வாக்குகளை வேற ஒருவருக்கு போட்டிருக்க முடியும், மீராகுமாருக்கு வாக்களிங்கன்னு சொல்லக்கூடிய துணிச்சல் தினகரனுக்கு இல்லை. அந்த இடத்துல தினகரனுடைய ஸ்டேட்மெண்ட் மௌனமாகிடுச்சு. அது ஓபிஎஸும் இபிஎஸும் போட்டி போட்டு இரு அணிகளும் இவரை தான் ஆதரிக்கும் அப்படின்னு ஒருமித்த கருத்தில் ஒருமித்த குரலில் சொன்னாங்க. எங்கேயாவது ஆதரவு கேட்டாங்க சொன்னாங்க. இவர் அதை என்னிடத்தில் ஆதரவே கேட்கல, எனவே நான் என்னுடைய தனித்துவத்தை வெளிப்படுத்துறேன்னு சொல்லியிருக்கலாம். ஆனால் அந்த தனித்துவத்தை வெளிப்படுத்தலை. ரெண்டாவது விஷயம் அவர் சிறையிலிருந்து வெளியில் வந்த பிறகு இதுவரையிலும் அவருடைய செயல்பாடு பிஜேபிக்கு எதிராக எந்த இடத்திலும் இல்லை. இது ஏன் சொல்ல முடியுது அப்படின்னு சொன்னால், அவர் தன்னுடைய தான் ஒரு அதிமுகவுக்கு ஒரு தலைமை தாங்கக்கூடிய நபர் என்று சொன்னால் அதிமுகவினுடைய அரசை இப்போ சட்டமன்றத்தில் தங்க தமிழ்ச்செல்வன் அவர்கள் வெளிநடப்பு பண்ணார், அல்லது வேறு ஏதாவது சில கோரிக்கைகள் முன்வைத்தார், சில பிரச்சனைகளை சொன்னார். ஆனால் ஏதாவது ஒரு இடத்துல ஜிஎஸ்டி இஷ்யூலையோ அல்லது நீட்டு தேர்வு சம்பந்தமாகவோ அல்லது விவசாயிகள் பிரச்சனையிலையோ அல்லது மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் இருக்கிற அந்த முரண்பட்ட விஷயத்தில் மாநில அரசினுடைய உரிமையை பெற வேண்டும் என்கிற நோக்கத்தில் ஒரு உண்மையான அரசியல் இயக்கத்தின் தலைவர் சொல்லுகிற அந்த குரலில் இவர் வெளிப்படுத்தியிருக்கிறாரா அப்படின்னு பார்த்தா வெளிப்படுத்தலை. அப்போ இதெல்லாம் பார்க்குற போது எல்லோருக்கும் என்ன தோணும் அப்படின்னு சொன்னால், எத்தனை அணிகள் இருந்தாலும் அத்துணையும் பிஜேபியை ஆதரிக்கும் என்பதை பகிரங்கமாக வெளிப்படுத்தக்கூடிய விஷயமா தான் இதில் பார்க்க முடியுது. ஏன் தினகரன் இந்த குற்றச்சாட்டை பிஜேபி தான் இயக்குது அப்படிங்கிற குற்றச்சாட்டை கடந்த முறை நடந்த செய்தியாளர் சந்திப்பில் கூட அவர் வெளிப்படையாக சொல்லவே இல்லை. எல்லா எதிர்க்கட்சிகளும் சொல்றாங்க, நீங்க சொல்றீங்க, ஆனா அது ஒரு வெளிப்படையாக தினகரனால ஏன் சொல்ல முடியல? இல்லை, அவர் உங்களுடைய பல தொலைக்காட்சி பேட்டிகள் கூட சொல்லியிருக்காரு, நான் நேரம் வரும்போது வெளிப்படுத்துவேன், இன்னும் உறுதி செய்து கொண்டு வெளிப்படுத்துவேன் என்று சொல்கிறார். நான் பல முறை சொன்னது போலத்தான் எங்களுக்கு இருக்கக்கூடிய கருத்து சுதந்திரம், உணர்ந்ததை பேசக்கூடிய கருத்து சுதந்திரம் அவர்களை பொறுத்தவரை உறுதி செய்து கொண்டு பேசக்கூடியதாக இருக்கும். அதனால் ஒரு கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளர் சமயம் வருகிற போது நிச்சயமாக மக்களிடம் அந்த கருத்தை இவர் முன்வைப்பார் என்றதை நான் எல்லாம் எதிர்பார்க்கிறேன். அரசனை நம்பி புருஷனை கைவிடாதீங்க, அந்த நிலையில அமைச்சர்கள் இருக்கிறாங்கன்னு சுட்டி காட்டுறாரு. யாரு அரசன்னு சொல்றாருன்னு புரிஞ்சுக்கிறது? யார் சொல்றது? அப்படி தினகரன் சொல்றாரு. யாருக்காக சொல்லியிருக்காருன்றது, அமைச்சர்கள் இருக்கிறாங்க, அரசனை நம்பி புருஷனை கைவிடாதீங்க, புருஷனை கைவிட்ட நிலையில அமைச்சர்கள் இருக்கிறாங்கன்னு சொல்றாரு. யார சொல்றாரு? அரசன்ங்கிற வார்த்தையை யாருக்காக பயன்படுத்துறாருன்னு எடுத்துக்கிறது? அரசனை நம்பி புருஷனை கைவிடுவார்கள் என்று அவர் சொன்னதனுடைய அர்த்தம் எனக்கு புரியவில்லை. ஒருவேளை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இயக்கம் பெரிது, அதற்கு பிறகுதான் அதிகாரம், கட்சி இருந்தால்தான் ஆட்சி, அதனை கருத்தில் கொள்ளுங்கள் என்கிற அர்த்தமாக அது இருக்கலாம். அது ஒரு அறிவுரையாகத்தான் நான் எடுத்துக்கொள்ளணும். நியமனம் பண்ணியிருக்கிறாரு, அதற்கான அதிகாரம் இருக்கா தினகரனுக்கு? புதிய நிர்வாகிகள் நியமனம் பண்ணியிருக்கிறாரு. கழக துணை பொதுச் செயலாளராக அவர் நியமிக்கப்பட்டதை அமைச்சர்கள் ஒப்புக்கொண்டிருக்கிறார்கள்.
அவர் நியமனத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள், கட்சி ஏற்றுக்கொண்டிருக்கிறது. பொதுச் செயலாளராக அவர் நியமிக்கப்பட்டதை அனைவரும் ஏற்றுக்கொண்டிருக்கிற நிலையில் அவரது நியமனங்கள் செல்லும் என்று தான் நான் கருதுகிறேன். ஒருவேளை நியமித்த போது சம்பந்தப்பட்ட இப்போ நீங்கள் அம்மா பேரவையில் பல பேருக்கு பொறுப்பு போடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த மாநில பேரவை செயலாளர் அவருடைய கருத்து கேட்பு அவரிடம் கலந்து ஆலோசித்து செய்வாங்களா அப்படின்னு எனக்கு தெரியல. ஒருவேளை அதில் கருத்து வேறுபாடுகளோ அல்லது வருத்தங்களோ இருக்கலாம். இவை எல்லாம் இப்பொழுது வரத்தான் செய்யும். ஆனால் ஒரு முறை கூட ஜெயலலிதா போட்ட போஸ்டர் வந்து வேண்டான்னு ஏதாவது நிர்வாகிகள் சொல்லியிருக்கிறாங்களா? இது வரைக்கும் சொன்னதில்லை. இப்போ இங்கே 3 பேர் சொல்லியிருக்கிறாங்க. இதுதான் நான் சொன்ன மாதிரி தாங்க. அதாவது அம்மாவை அந்த இடத்தில் ஒருவரை இன்னும் அதிமுக பெறலை. அது போன்ற ஒரு ஆளுமை மிக்க தலைமை கொஞ்சம் கொஞ்சமாக தான் உருவாக்கும். அம்மா கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா எதிர்க்கட்சி தலைவராக இருந்தபோது அவருடைய கருத்துக்களுக்கு எதிர்கருத்துகள் உருவானது உண்டு. 96 இயக்கம் பிளவுபட்ட போது அம்மாவினுடைய உத்தரவுகளுக்கு எதிராக பேசியவர்கள் உண்டு. அவருக்கு எதிராக போட்டி அதிமுகவை உருவாக்கியவர்கள் உண்டு. ஆனால் அதற்கு பிறகுதான் அவருடைய ஆளுமை கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து அசைக்க முடியாத, தனது கருத்துக்கு மாற்று கருத்து இல்லை என்கிற ஒரு அளவுக்கு ஒரு நிர்வாக ஸ்திரத்தன்மையை தனக்குள் உருவாக்கி கொண்டார். அதுபோல் இன்றைக்கு காலச்சூழல் கொடுக்கிற பதவி என்ன தான் பார்க்கணும். ஒரு பெயர் வந்தால் போதும். அதிமுகவில் ஒரே ஒரு கடைக்கோடி கிளை செயலாளர் பொறுப்பு கிடைக்குமா என்று எதிர்பார்த்த காலம் போய் இன்றைக்கு ஒரு பொறுப்பு தரப்படுகிற போது கூட அது எங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவில் ஒரு சிலர் இருக்கிறார் என்று சொன்னால் அது இந்த இயக்கத்திற்கு ஏற்பட்டிருக்கு. படிப்படியாக இப்போ ஜெயலலிதா இடத்தை வந்து தினகரன் நிரப்புவதற்கான வாய்ப்பு இருக்கு. அது திரு தினகரன் அவர்கள் நிரப்புவாரா அல்லது இன்னொருவர் நிரப்புவாரா அல்லது தியாகம் வங்கி சின்னம்மா அவர்கள் வெளியே வந்து நிரப்புவாரா என்பதெல்லாம் என்னால் சொல்ல முடியாது. ஆனால் ஒன்றை மட்டும் நான் உறுதியாக சொல்வேன், இந்த இயக்கத்தினுடைய தொண்டர்களே தங்களுக்கான ஒரு புதிய தலைமையை உருவாக்கி வருகிறார்கள் என்று தான் கருதுகிறேன். காலம் விரைவில் விடை சொல்லும். புதிய நிர்வாகிகள் நியமனம் செய்கிறாங்க. அதில் 3 பேர் வந்து நாங்கள் தினகரன் தலைமையில் செயல்பட விரும்பலை, எடப்பாடி பழனிசாமி தலைமையில் தான் செயல்பட விரும்புகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை எப்படி பார்க்குற? அதான் இது ஒரு ஒருமித்த கருத்திலிருந்து வரல. முறையான அந்த கட்சி எப்படி இருக்குது என்பதற்கு இது ஒரு உதாரணம். தடியெடுத்தவரெல்லாம் தண்டல்காரன் அப்படின்னு ஒரு இது சொல்லுவாங்க. அந்த மாதிரி இங்கே கிடைத்திருக்கக்கூடிய பொறுப்புகளை மக்களினுடைய நலனுக்கான அரசியலை செய்வதற்காக பயன்படுத்துவதற்கு பதிலாக அதிகாரத்தை நிலைநாட்டுவதற்காக பயன்படுத்தக்கூடிய ஒன்றாக அதிமுகவினுடைய அண்மை காலத்தில் ஏற்பட்டிருக்கிற இந்த மாற்றங்கள் வந்து கூடுதலாக வெளிப்படுத்துது. அப்போ கூடுதலாக வெளிப்படுத்துது அப்படின்னு சொல்லும்போது இங்கே இருக்கக்கூடிய தலைமை ஒரு கட்டுக்கோப்பான தலைமை இல்லை, ஜனநாயகத்தை சரியாக நடத்தக்கூடிய தலைமையாக இல்லை, அதில் முறையாக தேர்வு செய்து அந்த கட்சியை பாதுகாக்கணும் அப்படிங்கிற அக்கறை இல்லை, பதவியை பாதுகாத்துக் கொள்வது என்கிற அக்கறை தான் கூடுதலாக இதில் இருக்கிறத எல்லா தலைமைக்குமே அது எல்லாத்துலேயுமே பார்க்க முடியுது. அது முதலமைச்சருக்கும் பார்க்க முடியுது, அமைச்சர்களுக்கும் பார்க்க முடியுது, தினகரனுக்கும் பார்க்க முடியுது, ஓபிஎஸ்க்கும் பார்க்க முடியுது. அப்போ இந்த தன்மையில் தான் இவர்களுடைய செயல்பாடு இருக்குது. இல்லைனா இவங்களுடைய செயல்பாடு எந்த அளவுக்கு ஒரு நல்ல விஷயமா வெளிப்பட்டிருக்கும் அப்படின்னா, ஒரு உதாரணத்துக்கு நீங்கள் வந்து ராஜ்யசபாவில் துணைத் தலைவர் தேர்தல் நடக்குது. நீங்கள் எல்லாரும் வந்து மாநிலத்தினுடைய விஷயங்களை பார்க்கக்கூடிய நபர்கள் அல்லது ஒரு தேசிய அரசியலில் சரியான கண்ணோட்டத்தை முன்வைக்கக்கூடியவர்கள் என்று பார்க்கக்கூடிய ஆட்களாக இந்த 3 தலைமையும் இருந்திருந்தா, இப்போ நிதிஷ்குமார் குடியரசுத் தலைவருக்கு ஒருத்தர் ஆதரிக்கிறார், துணை குடியரசுத் தலைவருக்கு இன்னொருத்தர் ஆதரிக்கிறார். அதே மாதிரி பிஜு பட்நாயக்கனுடைய தலைவர் ஒடிசாவில் அதே மாதிரி பண்ணுறார். அவருடைய எம்பிக்களுடைய எண்ணிக்கை மிக குறைவு. இங்கே கோபாலகிருஷ்ண காந்தி தமிழ்நாட்டில் இருந்து முன்மொழியப்படுறார். அவருக்கு 2 பாரம்பரியம் இருக்குது, ஒன்று ராஜாஜி, இன்னொன்று மகாத்மா காந்தி. 2 பாரம்பரியத்தை இந்த 3 பேரும் 37 எம்பிக்கள் ப்ளஸ் நாடாளுமன்ற இதில் சேர்த்தா 51 எம்பிக்களை கொண்டிருக்கக்கூடிய ஒரு பெரிய எண்ணிக்கை கொண்ட கட்சி. இல்லை, அது இந்த 3 பேரும் சேர்ந்திருந்தா இது வந்து வேற இடதுசாரிகளுக்கும் பொருந்தும். மேற்கு வங்கத்தில் ஒரு நிலைப்பாடு, கேரளாவில் ஒரு நிலைப்பாடு, அது வந்து அந்த மாநிலத்தினுடைய உரிமையை விட்டு கொடுத்து பண்ணியிருக்க மாட்டாங்க. ஒரு நிலைப்பாடு வந்து மாறுபட்ட நிலைப்பாடு இருக்கும், அது மாநாட்டில் ஒரு விஷயத்தை தேர்வு பண்ணி சரி பண்ணுவாங்க. ஆனால் இது ஒரு மாநிலத்தினுடைய தன்மையிலிருந்து கூட அந்த குரல் வரல, மாநிலத்தினுடைய தேவைக்கான குரல் கூட வரல. அப்படிங்கிறது ஏன் சொல்றேன்னா, இது இந்த மாநிலத்தினுடைய மக்களினுடைய நலனை விட தான் கையில் வைத்திருக்கக்கூடிய அதிகாரம், பதவி என்கிற விஷயம்தான் மிக முக்கியமானதாக இவர்களுக்கு படுவதனால் அது வெளிப்படுது. மம்தா பானர்ஜி மேற்கு வங்கத்தில் மாநிலத்தின் உரிமை தானே பேசுறாங்க. மாநிலத்தினுடைய உரிமை பேசினாலும் கையாளக்கூடிய அதுக்கு எதிராக நீங்க வந்து காங்கிரஸோட கை கோக்குறீங்க. இல்ல, அதுக்கு இதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. நீங்க மத்தக்கு 2 கீட்டு அப்படின்னு சொல்லி ஒன்னா எல்லாத்தையும் அளந்து பார்க்கக்கூடாது. அங்கே நடக்கக்கூடிய குண்டாயிசம், அங்கே நடக்கக்கூடிய ரவுடிச தாக்குதல், அங்கே நடக்கக்கூடிய ஜனநாயக விரோத அணுகுமுறை, எதிர்க்கட்சிகளை ஒடுக்கக்கூடிய போக்கு, இதெல்லாம் வந்து இதுவரையிலும் இந்தியாவில் இருக்கக்கூடிய பிற மாநிலங்களில் பார்த்திராத ஒரு அரசியலை அங்கே பார்த்துட்டு இருக்கிறோம். அப்போ அதை வந்து இதோட ஒப்பிட்டு பார்ப்பது வந்து பொருத்தமாக இருக்க முடியாது. இது இங்கே வந்து அப்படியான ஒரு மோதல் இல்லை, அப்படியான
ஒரு பல்வேறு விதமான அரசியல் ஒடுக்குமுறையை சிறு இயக்கங்கள் மீது தான் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அந்த கருத்துக்களை நாங்கள் வெளிப்படுத்தி இருக்கிறோம். அந்த தன்மையில் இது இங்க மேற்கு வங்க தன்மையில் இங்க இல்ல. மேற்கு வங்கத்துல ஒரு சின்ன உதாரணம் தான். நீங்க வந்து மாநில பிரச்சனைன்னு வருகிற போது உங்களால காங்கிரஸோட இணைஞ்சு செயல்பட முடியுது இல்லையா? தேசிய அளவில் வருகிற போது ஏன் வந்து காங்கிரஸோட இணைந்து செயல்பட முடியலங்கிறதான் கேள்வி. இல்ல, அது பொருளாதார கொள்கை சார்ந்த விஷயம். இனி கேரளாலையும் காங்கிரஸோடு மாநில நலன்ல இடதுசாரிகள் சேர்ந்து கடந்த காலங்களில் பல ஆண்டுகள் செயல்பட்டு இருக்கிறோமே, ஒன்றும் தப்பு அது எங்களுக்கு படலையே. அது நிதிஷ்குமார் நன்மை அதுதான் சொல்றேன். நிதிஷ்குமாருக்கு பொருந்துமா அப்படின்னு சொன்னா நீங்க நிதிஷ்குமாருக்கு பொருந்தும், அவர் அப்படி ஒரு ஸ்டாண்ட் எடுக்க முடியும், அவருக்கு அந்த துணிவு இருக்குன்னா அதிமுக தலைமைக்கு ஏன் அந்த துணிவு இல்லைன்னு சொல்ல வரேன். குடியரசுத் தலைவர் குடியரசு துணைத் தலைவர் விவகாரத்தை பொறுத்தவரை 2 வேட்பாளர்கள் நிறுத்தப்படுகிறார்கள். ஒருவர் மீரா குமார், ஒரு அரசியல் பின்புலம் உள்ள ஒரு மாபெரும் தலைவருடைய மறைந்த தலைவருடைய மகள், முன்பே மத்திய அமைச்சர், நாடாளுமன்ற உறுப்பினர் என்ற பல அறிமுகங்கள் கொண்டவர். இன்னொருவர் அறிமுகம் இல்லாத அளவுக்கு ஒரு சாதாரண நிலையிலிருந்து வந்தவர். இந்த இருவரையும் பார்க்கிற போது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு 3ஆம் பெரும் இயக்கம். அம்மா அவர்கள் எப்பொழுதுமே சாமானியனுடைய கரங்களிலே ஒரு பெரிய அதிகாரத்தை அமர்த்தி பார்க்கிற அந்த அரசியல் பின்புலம் அம்மாவுடைய அரசியல் அப்படித்தான் இருந்திருக்கிறது. அந்த அடிப்படையில் அவரை ஆதரிக்க வேண்டிய நிலையை நாம் எடுத்தோம். இன்னொன்று, கடந்த அந்த வாதம் வந்து இங்க பொருந்தாதா? இல்ல, சாமானிய மனிதனுக்கான அதிகாரம்னா இவர் கோபாலகிருஷ்ணன் அடுத்து இன்னொன்று பார்த்தீங்கன்னா, திரு வெங்கையா நாயுடு அவர்களை பொறுத்தவரை தமிழ்நாட்டினுடைய அரசியல் விவகாரங்களுக்கு கொஞ்சம் இணக்கமாகவே, இன்னும் சொல்ல போனால் அதிமுகவுக்கு அம்மாவுடைய அபிமானத்தை கடைசியாக அந்த மெட்ரோ ரயில் திட்ட தொடக்க விழாவில் இன்னொன்னுக்கும் ஒவ்வொரு விளக்கம் சொன்னா ஒவ்வொரு இஷ்யூக்கும் ஒரு கொள்கையில சாமானிய மனிதன்கிட்ட தான் அதிகாரம் இருக்கிறோம்னா ரெண்டுக்குமே இல்ல நான் சொல்றேன் பிரச்சனையின் அடிப்படையில் இங்க வெங்கையா நாயுடுவை பிடிக்கும், வெங்கையா நாயுடு கொடுக்குறோம், அங்க வந்து மீராகுமாரை விட அவர் வந்து சாமானிய மனிதர். இது என்ன அளவுகோல்? அதுதான் சொல்றேங்க. சாமானியன் அடிப்படையில் ஒருவரையும் மாநிலத்தினுடைய நலன் கருதி இன்னொருவரையும் 2 முடிவுகளை அதிமுக எடுத்திருக்கிறது. ஆனால் என்ன ஒன்று, மாநிலத்தின் நலன் கருதினா நீங்க தமிழகத்தை சேர்ந்த கோபாலகிருஷ்ண காந்தி கொடுத்திருக்கணும். கடைசியா மெட்ரோ ரயில் திட்ட விழாவில் கூட அம்மா வந்து மனந்திறந்து பாராட்டி போனது திரு வெங்கையா நாயுடு தான். எனது சகோதரர் தமிழ்நாட்டினுடைய நலனுக்காக மிகவும் உறுதுணையாக இருப்பவர். அதே வெங்கையா நாயுடு தான் அதிமுகவுடைய பிஜேபியுடைய சித்தாந்தம் ஒரே மாதிரி இருக்கு, இது வரைக்கும் ஜெயலலிதாவுக்காக விழுந்த வாக்கு வந்து இனிமே வந்து பிஜேபிக்காக விழும் அப்படின்னு சொன்னாரு. அவருடைய அரசியல் அங்கேயே பிரஸ் மீட்லாம் வச்சு அதெல்லாம் மறந்து அவருடைய மெட்ரோ ரயில் நிகழ்ச்சியில ஜெயலலிதா பாராட்டினது, ஜெயலலிதா இவங்களை பாராட்டினதுல இருக்கு. அவருடைய அரசியல் நம்பிக்கை அது. நான் இந்த இயக்கம் அதிமுக எடுத்த முடிவு என்பது 2 விஷயம் தான். 3வது பெரிய இயக்கமான அதிமுக, பாரதிய ஜனதா கட்சி கடந்த காலத்தில் அதிமுகவினுடைய அம்மாவால் ஆதரிக்கப்பட்ட சங்மாவை பிஜேபி அப்போ ஆதரிச்சது. அவர்கள் செய்ததற்கு நாங்கள் எங்களுடைய நிலைப்பாடு வேற. அதிமுக ஓட்டை கப்பல்னு வந்தாச்சு, அதிமுக அழிந்து விட்டதுன்னு வந்தாச்சு. இப்ப அதெல்லாம் கன்சிடர் பண்ணவே மாட்டீங்களா நீங்க? ஓட்டை கப்பல் சொன்னது பொன் ராதாகிருஷ்ணன், அழிந்து விட்டதுன்னு சொல்றாங்க. அழிய வேண்டும் நினைப்பவர்கள் அவர்கள் தான், ஓட்டை கப்பல் ஆக்கியவர்கள் அவர்கள் தான். அதுல மாறுபாடு கிடையாது. நான் என்ன சொல்ல வரேன்னா, அரசியலுக்கு அப்பாற்பட்ட, அரசியல் சம்பந்தப்படாத இந்த நாட்டின் முதல் குடிமகனை தீர்மானிக்கக்கூடிய தேர்தலில் அரசியலை கொஞ்சம் தள்ளி வைத்து விட்டு. சரி சார், நீங்க அதை சொல்றது புரிஞ்சுக்க முடியுது. அங்க வந்து ராம்நாத் கோவிந்த் வந்து சாமானிய மனிதர், மீராகுமார் வந்து முக்கியமான பொறுப்புகள்லாம் இருந்திருக்கிறாங்க, நாங்க சாமானிய மனிதர்கிட்ட அதிகாரம் கொடுக்குறோம் அப்படின்னு நீங்க இங்க கொடுத்தீங்க. ஓகே, அதே தானே நீங்க குடியரசு துணைத் தலைவர் தேர்தலும் எடுத்திருக்காங்க. இங்க வந்து எங்களுக்கு வெங்கையா நாயுடு ஃப்ரெண்டு, எங்களுக்கு தெரியும், அம்மா பாராட்டி இருக்கிறாங்கன்னு சொல்ற லாஜிக், அப்ப அங்க ஒரு லாஜிக், இங்க ஒரு லாஜிக். அதுதான் சொல்றேனே, 2 விஷயங்கள் தான். ஒண்ணு சித்தாந்தத்துக்கு ஒரு ஆதரவு, இன்னொன்று மாநிலத்தினுடைய நலன் சார்ந்த ஆதரவு. 2யும் அதிமுக மிக சமச்சதவீதத்தில் மிக சரியாக தெரியல. ஏதோ அதிமுகவுக்கு நான் ஒண்ணு சொல்லிடுறேன். ஒரே விஷயம், இப்ப பாரதிய ஜனதா இப்போ கடந்த தேர்தலில் சங்மா வந்து ஒரு மலையக பிரதிநிதியா, சாமானிய ஒரு மக்களுடைய பிரதிநிதியா, உழைப்பாளி வர்க்கத்தினுடைய பிரதிநிதியா சங்மா நின்னாரு. ஒரு மலைவாழ் பாரம்பரிய குடும்பத்திலிருந்து வந்தவர். ஆனால் அன்றைக்கு மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சி அவரை விட்டுட்டு எதுக்காக பிரணாப் முகர்ஜி ஆதரிச்சாங்க? இல்ல இல்ல, என்ன காரணம்? அதுக்கு என்ன காரணம் சொல்லுங்க பார்க்கலாம். ரொம்ப ஒரே சிம்பிள் தான். எங்களுக்கு வந்து சங்மா என்கிற தனிநபர் அப்படிங்கிறத விட, கடந்த காலத்தில் அப்துல் கலாம் நிறுத்தப்பட்ட போதும் கூட நாங்கள் வந்து கேப்டன் லட்சுமி முன்னிலைப்படுத்தி தான் வேட்பு மனு தாக்கல் பண்ணோம், கேம்பெயின் பண்ணோம், போட்டியிட்டோம், தோற்று போனோம், அது வேற விஷயம். இதில் நாட்டினுடைய மதசார்பின்மை, ஒரு உயரிய முதல் குடிமகன் என்கிற பொறுப்புக்கு மதசார்பற்ற ஒருவர் வரணும், மதசார்பற்ற அணி ஆதரிக்கக்கூடிய ஒருவர் வரணுங்கிற ஒரு கொள்கை நிலைப்பாட்டை நாங்கள் தெளிவாக எடுத்துருக்குறோம். அந்த நிலைப்பாட்டிலேருந்து தான் அதை பண்ணினோம். பட் இங்கே வந்து நீங்கள் குறுக்கீடு நான் பண்ணணும்னு நினைத்த விஷயம் வந்து என்னன்னா, திரு வெங்கையா நாயுடு அவர்கள் அதிமுகவினுடைய எல்லா விதமான உள் விவகாரங்களிலும் தலையீடு செய்திருக்கக்கூடிய அளவுக்கு அதிமுகவினுடைய செல்வாக்கை பெற்ற ஒருவர்.
அதிமுக உள் விவகாரங்களை தலையீடுன்னு அவர் ஜெயலலிதாவால் பாராட்டப்பட்டவர், ஜெயலலிதாவை இவர் பாராட்டி இருக்காரு. நல்ல விஷயமா தான், ரெண்டு ஒண்ணுதான். அதுக்குள்ள இருக்கக்கூடிய விவகாரங்கள் இப்ப பார்லிமெண்ட் அஃபேர் மினிஸ்டர் அவர் வச்சிருந்த மாதிரி போர்ட்போலியோ வச்சிருந்த மாதிரி அதிமுக அஃபேர் சம்பந்தப்பட்ட போர்ட்போலியோவை ஒவ்வொரு கட்சியிலும் இந்த ஷேடோ மினிஸ்ட்ரி இருக்குது. நீங்க காங்கிரஸ் ஆட்சியில் இருக்கிற போது பிஜேபியில் ஷேடோ மினிஸ்ட்ரி இருக்கும், பிஜேபி இருக்கிற போது காங்கிரஸ்ல ஷேடோ மினிஸ்ட்ரி இருக்கும். இதை ஃபாலோ பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட கட்சிகளை ஃபாலோ பண்ணி அதனுடைய அஃபேர், அதனுடைய உறவை மெயின்டைன் பண்ணுவதற்கு இந்த மாதிரியான கட்சிகள் பல்வேறு நபர்களை வைத்திருக்கிறாங்க. அது அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அவங்களுடைய அண்டர்ஸ்டாண்டிங், அவங்களுடைய வேலை பிரிவினை, அது சார்ந்த விஷயம். அது இன்னைக்கு திரு வெங்கையா நாயுடு அவர்கள் இவர் இந்த அதிமுக கட்சியினுடைய பல்வேறு விவகாரங்களில் தலையீடு செய்திருக்கிறார், தீர்த்து வைத்திருக்கிறார் என்பது எல்லாரும் அறிந்த உண்மை, மறுக்க முடியாது. என்னை பொறுத்தவரையும் அதிமுகவினுடைய உள்விவகாரங்களில் திரு வெங்கையா நாயுடு தலையிடுகிறார் என்கிற சந்தேகம் அதிமுக தொண்டனுக்கு கூட உண்டுதான், நான் மறுக்கலை. பத்திரிகையாளர்கள், ஊடகவியலாளர்கள் எல்லோருமே சொல்கிறார்கள். நான் என்ன நினைக்கிறேன்னா, அவரை துணை ஜனாதிபதி ஆக்கினது மூலமா அதிமுக திட்டமிட்டு அழகாக காரணம் பண்ணியிருந்தான் நினைக்கிறேன். போங்க, நீங்க குடியரசுத் தலைவராக போய் துணைத் தலைவராக உட்காந்து அரசியலை விட்டு போய் இருங்க அப்படின்னு ஒரு ரிட்டைன்மெண்ட் கொடுத்துருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். இது கூட அப்படி எடுத்திருந்தால் கூட அது ஒரு நல்ல முடிவாக நான் கருதுகிறேன். ரொம்ப நல்ல நம்பிக்கை ஜெயிச்சா பார்க்கலாம். கேரளத்தில் RSS அமைப்புடைய தொண்டர் ராஜேஷ் கடந்த 29ஆம் தேதி படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார். அவருடைய குடும்பத்தாருக்கு ஆறுதல் சொல்வதற்காக அருண்ஜேட்லி அங்கே போயிருக்கிறார். அப்போ பேசும்போது இந்த குற்றச்சாட்டை வச்சிருக்கிறார். அரசியல் எதிரிகளை கொலை செய்வதற்கும் வன்முறை சூழலை உருவாக்குவதற்கும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தனது தொண்டர்களை பயன்படுத்திக் கொள்கிறது. இந்த விவகாரத்தில் அந்த கட்சி சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டுமா மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி? இது ரொம்ப மோசமான ஒரு சம்பவம். அந்த செய்தியொட்டி பக்கத்தில் ஒரு சின்ன பாக்ஸ் இருக்கு, பாஜக மீது மார்க்சிய கட்சி தாக்கு அப்படின்னு சொல்லி இருக்கு. அதில் என்னன்னா 21 குடும்பங்கள் சேர்ந்து கடந்த ஞாயிற்றுக்கிழமை நேற்றைக்கு ஒரு உண்ணாவிரதத்தை நடத்தியிருக்கிறாங்க, ஒரு அறப்போராட்டத்தை நடத்தியிருக்கிறாங்க. அது எதுக்காக அப்படின்னு சொன்னால், RSSனால் கொல்லப்பட்ட மார்க்சிஸ்ட் தொண்டர்களுடைய குடும்பங்களை சேர்ந்தவர்கள் மார்க்சிஸ்ட் கட்சியினர் அந்த போராட்டத்தை நடத்தியிருக்கிறாங்க. ஏன் இவர்கள்லாம் கொல்லப்பட்டாங்க? கடந்த 2016 சட்டமன்ற தேர்தல் முடிவு வந்த உடனே முதல்வராக தேர்ந்தெடுக்கப்பட்ட பினராயி விஜயனுடைய சொந்த தொகுதியாக இருக்கக்கூடிய தர்மடம் சட்டமன்ற தொகுதியில் அங்கே இருக்கக்கூடிய மார்க்சிஸ்ட் கட்சியினுடைய முன்னணி ஊழியர், அந்த தேர்தல் பொறுப்பாளராக பணியாற்றிய கோபி படுகொலை செய்யப்படுகிறார் RSS குண்டர்களால். அந்த அளவிற்கு ஒரு வன்மத்தோடு நடந்து கொள்ளக்கூடிய செயலை RSS தொடர்ந்து செய்துட்டு இருக்கு. இன்னைக்கு நேற்று இல்லை, இது ஏதோ மார்க்சிஸ்ட் கட்சி ஆட்சியில் இருக்கிற போது நடக்கக்கூடிய சம்பவம் என்று சொல்லி அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்கிறாங்க அப்படிங்கிற தொனியில் திரு அருண்ஜேட்லி சொல்லியிருக்கிறார். உண்மையில் என்ன விஷயம் அப்படின்னு கேட்டால், கடந்த காலத்தில் காங்கிரஸ் ஆட்சியில் இருக்கிற போது RSS மார்க்சிஸ்டுகள் மீது தாக்குதல் நடத்தியிருக்குது. கடந்த காலத்தில் காங்கிரஸ் ஆட்சியில் இருக்கிற போது RSS டெல்லியில் எங்களுடைய கட்சி மாநில குழு அலுவலகத்தை தாக்குதல் நடத்தியிருக்குது. இப்போ எங்களுடைய பொதுச் செயலாளர் சீதாராம் யெச்சூரியை RSSனுடைய அமைப்பை சார்ந்தவர்கள் எங்களுடைய அலுவலகத்துக்குள்ளேயே புகுந்து தாக்கக்கூடிய வன்முறை சம்பவத்தை நேரலையில் தொலைக்காட்சிகள் ஒளிபரப்பினதை பார்த்தோம். இப்படி இருக்கா இல்ல இருவழி தாக்குதலா இருக்கா? சில இடங்களில் அரசு அமைப்பினரை தாக்குறாங்க, சில இடங்களில் தற்காப்புக்காக அரசு எந்திரமோ மார்க்சிஸ்ட் கட்சியோ திட்டமிட்டு போய் தாக்கக்கூடிய விஷயங்கள் இருக்காது. போகிற வழியில் ஏதாவது ஒரு சில சம்பவங்கள் நடந்திருக்கலாம். திட்டமிட்ட முறையில் மார்க்சிஸ்டுகள் மீது இத்தகைய குற்றச்சாட்டை RSS தொடர்ந்து செய்துகிட்டே இருக்குது. அதிகாரத்தில் இருக்கக்கூடிய கட்சி உயிரிழப்பை சந்திச்சிருக்கு. அது அதுல பகிரங்கமா வெளிப்பட்டிருக்க உண்மை என்ன வெளிப்பட்டிருக்கு? ராஜேஷ் கொலையை செய்தவர்கள் 70 முதல் 80 காயங்கள் உடம்புல இருந்ததா சொல்றாங்க. 6 பேர் கைது செய்யப்பட்டிருக்காங்க. தற்காப்புக்காக செய்யப்பட்ட கொலை 6 பேர் கைது செய்யப்பட்டிருக்காங்க. அந்த 6 பேருமே RSS சார்ந்தவர்கள் என்பது நிரூபணமா இருக்கு. அது அந்த 6 கொலைகாரர்கள்ல ஒருவர் மார்க்சிஸ்ட் ஊழியரை கொண்டு இருக்கிறார், ஒருவர் காங்கிரஸ் ஊழியரை கொண்டு இருக்கிறார். இது ஒரு திட்டமிட்ட கொலைகார சதி கும்பலாக இருந்திருக்கிறது. கொலைகார சதிகாரர்களை RSS தன்னுடைய ஜெட்லி பொய் சொல்றாரா? ஜெட்லி பொய் சொல்வதற்கு ஜெட்லி பொய் சொல்ல கூட பொய் சொல்லாதவர் அப்படின்னு நீங்க சொல்ல முடியுமா? சான்று கொடுக்க முடியுமா? ஜெட்லி பொய் சொல்ல மாட்டார் அப்படிங்கிறதுக்கான ஒரு சான்று ஏதாவது கொடுக்க முடியுமா? சொல்ல முடியாது. இப்ப இது அந்த ராஜேஷ் படுகொலையில் கைது செய்யப்பட்டவர்களுக்கும் RSSக்கும் தொடர்பு இருக்கா இல்லையா? இங்கே திருப்பூர்ல மாரிமுத்து படுகொலையில் சந்தேகம் இருக்குதா இல்லையா? அவங்க திட்டமிட்டு அவர் தூக்கில் தொங்குறாரு. மோடி படம் இருக்கு, அவருடைய படத்துக்கு அசிங்கங்கள் செய்து வைக்கப்படுது. இப்படி பல விஷயங்கள் திட்டமிட்டு ஒரு ஆன்டி மோடி சென்டிமெண்ட் உள்ள ஒருத்தர் கொலை செய்திருக்கிறார் என்கிற சித்தரிப்பு நடக்குது.
ஆனால் உண்மையில் அது இல்லை அப்படிங்கிற விஷயம் வெளியில் வருது. அது செய்தவர் அவங்க இயக்கத்தை சேர்ந்தவர் என்கிற செய்தி வருது. அப்போ இதெல்லாம் ஒரு கொலைக்கு பின்னால் அதன் மூலமாக அறுவடை செய்வது என்கிற நோக்கம் ஆர்எஸ்எஸ்ல இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்துருக்கோம்ல. எப்படி பார்க்குறீங்க மருதாளர்? இல்லை, நான் இந்த கருத்தில் கொஞ்சம் உடன்படுறேன். மகாத்மா காந்தியினுடைய மரணத்தையே கொன்றது கோட்சே என்பதை விட கொன்றது இஸ்மாயில் ஒரு இஸ்லாமியர் என்கிற ஒரு பழியை போட்டு இந்திய அரசுகளையே திசை திருப்ப பார்த்த நிகழ்வுகள் எல்லாம் உண்டு. ஒன்று, நம்ம கிராமங்களில் ஒரு கிராம தெய்வம் போகும்போது முன்னோடி 2 கருப்பர்கள் போயிட்டு இருக்கோம். அது மாதிரி பாரதிய ஜனதா கட்சி எங்காவது காலூன்று ஆசைப்பட்டால் இந்த முன்னோடி கருப்பர்களாக ஆர்எஸ்எஸ் சங் பரிவார்களை அனுப்பிவிடுவார்கள். அவங்க போய் என்ன பண்ணுவாங்கன்னா, பிள்ளையாரை தூக்கிக்கிட்டு மசூதியுடைய தான் போவேன்னு மண்ணுக்கு நிற்பாங்க. ஒரு ஊர்வலங்களை உருவாக்குவாங்க, ஒரு பிரச்சனைகளை உருவாக்குவாங்க. அது சிறுபான்மை மக்களோட மோதலுக்கான வழியாக அது மாறும். அப்படி மாறுகிற போது குருதி வடியும். அந்த ரத்தத்தின் சிந்தலில் அந்த ஈரத்தை பயன்படுத்திக்கிட்டு பாஜக முளைவிட பார்க்கும். இப்படித்தான் பத்மநாபபுரம் கலவரம் நிகழ்ந்தது. அங்கே பாஜக குமரியிலே கால் உண்ணாங்க. திருச்சியில் ஆடிட்டர் ஸ்ரீதரன் படுகொலை செய்யப்பட்டார். அப்பொழுது அரங்கராஜன் குமாரமங்கலம் அங்கே அமோகம் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பாக மாறுச்சு. கொங்கு தமிழ் பேசும் கோவைகளை குண்டு வெடிப்பு நடந்தது. சிபி ராதாகிருஷ்ணன் ஜெயிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாக மாறுச்சு. ஆக என்னை பொறுத்தவரை இன்னைக்கு ஆட்சியில் இருக்கக்கூடிய பாஜக நிர்வாகத்தை பயன்படுத்தி பல மாநிலங்களிலே கால் ஊன்றுவதற்கு ஆட்சி திறத்தால் தங்களுடைய திட்டங்களால் மக்களுடைய மனதை கொள்ளையடிப்பதற்கு மாறாக பாலிடிக்ஸை விட கவர்னன்ஸை விட பாலிடிக்ஸில் ரொம்ப அதிகமாக அவங்க ரொம்ப வேகம் காட்டுறாங்க. அந்த வேகத்தினுடைய விளைப்பாடு தான் இடதுசாரி சிந்தனை உள்ள கேரளாவில் இது போன்ற மோதல். குற்றச்சாட்டை நாம ஆர்எஸ்எஸ் மேல மட்டும் நான் அப்படி சொல்லல. நான் மேற்கு வங்காளத்தில் இடதுசாரிகள் மீது இதே குற்றச்சாட்டு இல்லை. நான் என்ன சொல்றேன்னா, அது அப்படி இருந்தால் அதுவும் அது திருத்திக் கொள்ளப்பட வேண்டிய விஷயமா தான் நான் கருதுறேன். என்னை பொறுத்தவரை அதிகாரத்திற்கு வந்துவிட்ட இயக்கங்கள் நாட்டை ஆளக்கூடிய இடத்துக்கு வந்த பின்னாடி கையில் செங்கோல் கிடைத்ததற்கு பிறகு வன்முறை ஆயுதத்தை கையில் எடுத்து கட்சிகளை வளர்ப்பதற்கு அவசியம் தேவையில்லை. இவங்களோட சித்தாந்தத்தை திட்டங்கள் வாயிலாக கொண்டு போங்க. மக்களின் மனதை கொள்ளையடிப்பதற்கான வாய்ப்புகளாக மாற்றிக்கொள்ளுகிறதுக்கு நிறைய சந்தர்ப்பம் உங்களுக்கு இருக்கிறது. அதை விட்டுட்டு வேறு இந்த பழைய சித்தாந்தத்திலேயே இன்னும் போய் மதவாதம் என்கிற ஒரு விஷயத்தை, மனிதனை நெறிப்படுத்த வேண்டிய மதத்தை வெறிப்படுத்துவதற்கு பயன்படுத்தி கால் ஊன்றுவதற்கு ஆசைப்படுவது நியாயமற்ற செயலாக. அரசியல் படுகொலைகள் அது இடதுசாரிகள் மீதான விமர்சனத்தையும் நம்ம தவிர்த்துட்டு பேச முடியாது. தத்துவார்த்த அரசியல், சித்தாந்த அரசியல், கொள்கை அரசியலிருந்து மாறுபட்டு வன்முறை அரசியலை யார் நம்பினாலும் தவறுனாலும் அது இடதுசாரிகளுக்கும் பொருந்தும் தானே? இல்லை, வன்முறை அரசியலை இடதுசாரிகள் திட்டமிட்டு மேற்கொள்வதில்லை. இப்போ நாங்கள் நடத்தக்கூடிய ஜனநாயக போராட்டங்கள் அடக்கப்படுகிறது, ஒடுக்கப்படுகிறது. ஒரு குறிப்பிட்ட கட்டத்தில் எங்கள் மீது காவலர்களை இவர்கள் தாக்கினார்கள், எனவே திருப்பி அடித்தோம் அப்படின்னு சொல்லி காவலர்கள் பொய் வழக்கு போட்ட விஷயங்கள் தான் நடைமுறையில் நாங்கள் சந்திச்சிட்டு இருக்கிறோம். அது தமிழக அரசியல்லையும் கேரள அரசியலில், மேற்குவங்க அரசியலில், இன்னும் பல இடங்களில் நாங்கள் தொடர்ந்து அதை தான் சந்திச்சிட்டு இருக்கிறோம். நீங்கள் சொல்லும்போது உங்களுடைய கருத்தில் மேற்குவங்கத்தில் கூட கடந்த காலத்தில் இடதுசாரிகள் இத்தகைய திட்டமிட்ட தாக்குதலை செய்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு கருத்தை சொன்னீங்க. அந்த கருத்து உண்மையிலேயே ஏற்க முடியாத ஒரு கருத்து. ஏன்னா நீங்கள் ஜோதிபாசு முதல்வராக இருக்கிற போது இதே மம்தா பானர்ஜி ரைட்டர்ஸ் பில்டிங்கில் போய் அவருடைய அலுவலகத்தை முற்றுகையிட்டார். முற்றுகையிடுகிற அளவுக்கு ஜனநாயகத்தை அந்த மாநிலத்தில் ஜோதிபாசு நிர்வாகம் கொடுத்தது. இடதுசாரி சிந்தனை ஜனநாயகத்தை போற்றக்கூடிய சிந்தனை என்பதற்கு மிகச்சிறந்த உதாரணமாக அதை நீங்கள் எடுத்துக்க முடியும். அது கிட்டத்தட்ட 24 மணி நேரம் அந்த முற்றுகை போராட்டத்தை அனுமதிக்கக்கூடிய அளவுக்கு அது ஒரு முதலமைச்சர் அலுவலகத்தில். இது ஏன் குறிப்பிடுறேன் அப்படின்னு சொன்னால், இன்னைக்கு ஜனநாயக ரீதியாக நடக்கக்கூடிய விவசாயிகள் போராட்டத்தை அடக்குவதும் ஒடுக்குவதும் கொலை செய்வதும் பெரிய தலைவர்களையே தாக்குதல் நடத்துவதும் மம்தா பானர்ஜியுடைய அரசில் நடக்குது. இதுதான் அரசாங்கத்தினுடைய செயல்பாடு. இதுதான் முற்றுகை போராட்டம் நடக்குதா, அங்க மட்டும்தான் ஜனநாயகம் காப்பாற்றப்படுதா? அதுக்கு ஒட்டுமொத்த பொறுப்பாகவும் இடதுசாரிகள் மட்டும்தான் எடுத்துக்க முடியல. எல்லா மாநிலங்கள்லயும் முற்றுகை போராட்டம் நடக்குது. இல்ல, முதல்வருடைய அலுவலகத்தில் எல்லா வாய்ப்பும் முதல்வருடைய அலுவலகத்தில் நடந்திருக்கா? எந்த மாநிலத்தில் நடந்திருக்கு சொல்லுங்க. இதுவரைக்கும் முதல்வருடைய அலுவலகத்தை முதல்வர் அலுவலகத்தை தலைமைச் செயலக முற்றுகைன்னு எத்தனை முறை நம்ம செய்தி போயிருக்கிறோம். அரெஸ்ட் ஆயிடுவோம், பக்கத்திலே போக மாட்டோம். இதுவரைக்கும் நடந்தது இல்லை. ஆனா முற்றுகையிட்டு முதல்வர் அலுவலகத்தை ரைட்டர்ஸ் பில்டிங் உள்ள போய் 92ல 93ல நடந்த விஷயம். ஜனநாயகம் என்பதை அந்த அளவுக்கு மதிக்கிறோம். அவங்களுடைய உரிமை, அவங்க இருக்கட்டும், அவங்களோட பேச்சுவார்த்தை நடத்தி நான் பிரச்சனை தீர்க்கிறேன். அது தற்காப்பு. எதிர்கட்சியை சேர்ந்தவர்கள் தான் தாக்குறாங்க. அது ஆட்சி அதிகாரத்துல இருந்தாலும் இல்லையனும் டிஃபெண்ட் பண்ணவே இல்லை. அப்படி சொல்லவே இல்லை. தத்துவார்த்த அரசியல், சித்தாந்த அரசியலை விட்டு நகர்ந்து போற யாரையுமே கண்டிக்கணும். அது சொந்த கட்சியா இருந்தாலும் ஜெட்லி சொல்ற மாதிரி சுய பரிசோதனை செய்து கொள்ளணும். சுய பரிசோதனை செய்யக்கூடிய கட்சியாக இருக்கிற காரணத்தினாலதான் அங்க இருக்கக்கூடிய கும்மணம் ராஜசேகரன் என்று சொல்லக்கூடிய RSS அமைப்பாளரை அழைத்து
அங்கே இருக்கிற செக்ரட்டேரியட்டில் மார்க்சிஸ்ட் கட்சி தலைவர்களையும் அழைத்து சமரசமாக பேசி பிரச்சனையை தீர்க்க வேண்டும் என்கிற முயற்சியை இதுவரையிலும் ஆர்எஸ்எஸ் எங்கேயாவது செய்ததுண்டா? ஏதாவது ஒரு மாநிலத்தில், நாங்கள் பலவீனமாக இருக்கிற மாநிலத்தில் ஆர்எஸ்எஸ் இப்படி ஒரு முன்முயற்சி எடுத்திருக்குதா? நாங்கள் எடுத்திருக்கிறோம், நாங்கள் பலமான ஆள், நாங்கள் ஆளுங்கட்சி அப்படிங்கிற திமிரில் எல்லாம் நடக்கலை. இது பிரச்சனையை முடிவுக்கு கொண்டு வரணும், எங்கே கோளாறு இருக்குது, 2 பேரும் உட்காருங்க பேசுவோம், என்ன பிரச்சனை சொல்லுங்கன்ற ஒரு துணிவு பினராயி விஜயன் கவர்மெண்ட்டுக்கு எங்கிருந்து வந்தது? அவருடைய சித்தாந்தத்திலிருந்து வந்தது, அவருடைய ஜனநாயக மாண்புலேருந்து வந்தது. இது அவங்க பின்பற்றக்கூடிய கட்சி கொள்கை சார்ந்த விஷயம். அப்போ வேற மற்றவர்களுக்கு ஏன் அது வரல? முதலமைச்சர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டம் செய்யக்கூடிய அளவுக்கு ஜனநாயகத்தை காப்பாத்துது இடதுசாரிகள். அவங்க வந்து அந்த அனுமதியை கொடுக்குறாங்க, எதிர்க்கட்சிகளாக இருந்தாலும் அந்த அனுமதியை கொடுக்குறாங்க அப்படின்னா தமிழகத்திலாம் அது மாதிரியான ஒரு சூழல்லாம் இல்லை அப்படின்னு புரிஞ்சுக்க வேண்டியதா இருக்கா? தமிழகத்தில் இப்போ சமீபத்தில் நீங்கள் நடந்துட்டு இருக்கக்கூடிய போராட்டங்கள் எவ்வளவோ, அதுக்கு புதிய விளக்கங்கள்லாம் கூட தரப்பட்டது. வெகு காலமாக அம்மாவால் அடக்கி வைக்கப்பட்டிருந்த அந்த கொந்தளிப்புகள் எல்லாம், போராட்டம் நடத்துவதற்கு கொடுக்கப்படாத வாய்ப்புகளை எல்லாம் இப்பொழுது எடப்பாடியார் அரசு கொடுக்கிறது. பாருங்கள், எங்கே பார்த்தாலும் போராட்டம் நடக்குது அப்படின்னு எல்லாம் பாராட்டக்கூடிய நிகழ்வுகள்லாம் கூட நீங்கள் பார்த்துருக்கலாம். போராட்டங்கள் என்பது மக்களுடைய ஜனநாயக உரிமை. அதற்கு நடத்துவதற்கு என்பது இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு வரைமுறையும் இருக்குது. எங்கே நடத்தணும், அனுமதி பெற்று நடத்தணும், அது பொதுமக்களுக்கு இடையூறில்லாத விதத்தில் நடத்தணும். அரசியல் உள்நோக்கங்களுக்காக எங்களுடைய அரசியல் கட்சிகளுக்கு உடனடியாக ஒரு வாய்ப்பு வந்தாக வேண்டும், அதற்காக ஒரு போராட்டத்தை நாங்கள் நடத்துகிறோம் என்கிற நிலைப்பாடு வருகிற போது அந்த உள்நோக்கம் தவறாக இருக்கும் பட்சத்தில் அரசாங்கம் கொஞ்சம் கடுமை காட்டும். ஆக போராட்டத்தினுடைய நோக்கம்தான் அந்த போராட்டத்திற்கான ஆதரவை அல்லது அடக்கி ஒடுக்க வேண்டிய அல்லது இந்த போராட்டத்தை கைவிடுங்கள் என்கிற அளவுக்கு நெருக்கடிகளை தரக்கூடிய சந்தர்ப்பங்களை உருவாக்கும். போராட்டத்துக்கான நோக்கம் தான் தீர்மானிக்குது, போராட்டக்காரர்கள் தீர்மானிக்கல. நிச்சயமா பள்ளிக்கல்வித்துறையில நிலைமை சரியில்லை அப்படின்னு ஒரு செய்தி கட்டுரை வந்திருக்கு. கடந்த சில நாட்களாக பள்ளிக்கல்வித்துறையில நிறைய குழப்பங்கள் இருக்கிறதா அந்த செய்தி சுட்டிக்காட்டுது. உதயச்சந்திரன் பள்ளிக்கல்வித்துறை செயலாளர் எந்த நேரத்திலையும் மாற்றப்படலாம் அப்படின்னு அந்த செய்தி வந்து குறிப்பிட்டு சொல்லுது. இங்கே வந்திருக்கக்கூடிய எல்லா விருந்தினர்களும், அதிமுகவுடைய 3 பிரிவுகளை சேர்ந்த விருந்தினர்களுமே வந்து பள்ளிக்கல்வித்துறையை பாராட்டினாங்க, உதயச்சந்திரனை பாராட்டினாங்க, செங்கோட்டையனை பாராட்டினாங்க. தினகரன் தரப்பாக இருக்கட்டும், ஓபிஎஸ் தரப்பாக இருக்கட்டும், இபிஎஸ் தரப்பாக இருக்கட்டும், இதை தாண்டி எதிர்க்கட்சிகளும் பாராட்டி தான் அந்த துறையை வந்து பேசினாங்க. ஆனால் 2 வார காலமாக வந்து உதயச்சந்திரனுக்கும் செங்கோட்டையனுக்கும் பேச்சுவார்த்தையே இல்லை அப்படின்னு செய்தி சொல்லுது. எப்படி பார்க்கலாம்? காய்ச்ச மரம் கல்லடிபடும்னுவாங்க. கல்வித்துறை மிகச்சிறப்பாக செயல்படுகிறது என்கிற ஒரு பாராட்டு மடை குவிந்தது. இது உதயச்சந்திரனுக்கான வார்த்தை, இதுதான் மேட்ரு. கத்திரிக்கோள் இந்த பேப்பரை வெட்டுச்சுன்னு சொன்னா மேல்பாகம் வெட்டுச்சா கீழ்பாகம் வெட்டுச்சான்னு கேட்கிற கேள்வி அது. அதிகாரமும் அரசியலும் இணைந்து செயல்படுகிற போதுதான் ஒரு வெற்றி சாத்தியமாகும். அமைச்சர் ஒரு சுதந்திரமான போக்கை உதயச்சந்திரனுக்கு கொடுத்து உதயச்சந்திரனுடைய சித்தாந்தங்களை உள்வாங்கிக் கொண்டு இவர் என்ன நினைக்கிறாரோ அதையும் 2 கலந்து ஒரு வெற்றியை நோக்கி அவங்க பயணிச்சுட்டு இருக்காங்கன்றதான் நேற்றைய வரை செய்தியாக இருந்தது. ஆனால் என்ன ஒரு பிரச்சனைன்னு கேட்டீங்கன்னா, அவன் வந்த உடனேயே ஒரு விவாதம் உருவாச்சு. இந்த வெற்றிக்கு காரணம் உதயச்சந்திரன் தான் அப்படின்னு சொல்லிட்டோம், இல்லை திரு செங்கோட்டையன் தான் அப்படின்ற ஒரு விவாதம் திட்டமிட்டு உருவானது, திட்டமிட்டும் சில பகுதிகளில் உருவாக்கப்பட்டது. பள்ளி கல்வித்துறையினுடைய இந்த பாராட்டு செயல்பாடு பல துறைகளுக்கும் பரவக்கூடிய ஒரு வாய்ப்பும் உருவாச்சு. அவர் போல நாமும் செயல்படணும்னு சில அமைச்சர்களுக்கும் அந்த ஆர்வம் உருவாக தொடங்கின உடனேயே இந்த அரசு, நான் சொன்னது போல நட்சத்திர அந்தஸ்து பெற்ற அரசு அல்ல. அண்ணாவின் அரசு, எம்ஜிஆரின் அரசு, புரட்சித் தலைவி அம்மாவின் அரசு என்று சொல்ல முடியாத நிலையில் இருந்தாலும் ஒரு நற்செயல்களின் அடிப்படையிலே, நல்ல செயல்பாட்டின் அடிப்படையிலே பெயர் பெறுவதற்கு ஆசைப்படுகிற ஒரு அரசாக இது மாறுது அப்படின்னு தெரிஞ்ச உடனே இந்த விமர்சனம் அப்படி வேற மாதிரி மாறிடுச்சு. அதுதான் இது. என்ன பொறுத்தவரையும் நீரும் நெருப்பும் சேர்ந்துதான் சமையல். ஈகோ பிரச்சனை 2 பேரும் ஈகோ இருக்குன்றது அப்படி சொன்னா கூட சொல்றதை வச்சு பார்க்கும்போது என்ன இல்ல அப்படி சொல்லப்படுகிறது. உதயச்சந்திரன் புகழ் பெறாரே, அவர் பேர் வந்து அடிபடுதுன்னு செங்கோட்டையன் வந்து புழுங்குறாரா? அதுல ஏதாவது பிரச்சனை? செங்கோட்டையனோ அல்லது உதயச்சந்திரனோ அவர்கள் தனித்துவம் மிக்கவர்கள். அவர்கள் வெகுகாலத்துக்கு முன்பே தங்கள் துறைகளிலே பெயர் நாட்டியவர்கள் தான். அது அவர் அதிகாரியாக இருந்து அவர் சாதித்திருப்பது போல இவர் அமைச்சராக இருந்தும் மிக சிறந்த செயல்பாட்டுக்குரியவர் என்பதை செங்கோட்டையனை எல்லோருமே பாராட்டுவாங்க. அவர் போக்குவரத்து துறை அமைச்சராக இருந்தாலும் சரி, இப்போதும் சரி. இன்னும் சொல்ல போனால் அம்மாவினுடைய சுற்றுப்பயண திட்டங்களை வகுப்பதில் கூட பல காலத்திற்கு அம்மாவினுடைய மனத்திலிருந்து அகற்றப்பட முடியாத அளவுக்கு திட்டமிட்ட செயல்பாடுகளை மிக லாபகமாக செய்யக்கூடிய நல்ல செயல்பாட்டாளர் என்கிற பெயர் அவருக்கு உண்டு. அதனால 2 பேரும் ஈகோவா அல்லது இவர் பெரியவரா அவர் பெரியவரா என்பதை விட இருவரும் இணைந்த நிலையில் இளையராஜாவும் வைரமுத்தும் சேர்ந்திருந்த காலத்தில் செவிக்கினிய பாடல்களை தமிழ்நாட்டு மக்கள் கேட்டது போல இவர்கள் இறைவனும் இணைந்து மிக பெரும் சாதனைகளை நோக்கி நகர்வார்கள் என்று எதிர்பார்க்கப்பட்டது. அப்படி ஒரு மாற்றங்களோ அல்லது வந்தா கூட இளையராஜாவும் வைரமுத்தும் இணைந்து பாடல்கள் வர்றது வேற,
உதயச்சந்திரனும் செங்கோட்டையனும் இணைஞ்சு கல்வித்துறையில் செஞ்சிருக்கக்கூடிய மாற்றங்கள் தொடரணும் அப்படிங்கிற ஆதங்கமும் வருத்தமும் வேற. லட்சக்கணக்கான மாணவர்கள் நலன் சார்ந்த ஒரு விஷயம். நீங்க சொல்ற மாதிரி இது வெறும் ஈகோ பிரச்சனையா இங்க பார்க்க முடியல. ஊழல் சார்ந்து அதிகாரி எடுத்த நடவடிக்கைக்கு விழுந்த முட்டுக்கட்டையின் அடிப்படையில இதெல்லாம் நடக்குது. இந்த மாற்றங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இந்த செய்தி சொல்லுது. இந்த ஒற்றுமையை குலைப்பதற்கு வேறு என்ன சொல்ல முடியும்? நீங்க திரு உதயச்சந்திரன் அதிகாரி, அவருக்கு இல்லாத சிரமங்கள் ஒரு அமைச்சருக்கு இருக்கிறது. அவர் மக்கள் பிரதிநிதிகளை சந்திக்கணும், ஓட்டு போட்ட அடுத்த தேர்தலுக்கு போகணும், அவருக்கு வாக்களித்த மக்கள் மனு கொண்டு வருவாங்க, பல பரிந்துரைகள் வந்து சேரும். இவையெல்லாம் அதிகாரிகளுக்கு முறைகேடா ஒரு டிரான்ஸ்ஃபர் இருந்தா மக்கள் பிரதிநிதிகிட்ட தானே புரிய வைக்கணும். நான் என்ன கேட்கிறேன், முறைகேடாக டிரான்ஸ்ஃபருக்கு ஒரு அப்படிதான் செய்தி சொல்லுது. செய்திகள் சொல்கிறது, உறுதி செய்யப்படாத செய்திகளவை. தயவு வந்து திரு செங்கோட்டையன் அவர்களுடைய செயல்பாட்டை கொச்சைப்படுத்துவதற்கும் இந்த துறையின் மீது ஏற்பட்டிருக்கக்கூடிய புகழ் இது தொடரக்கூடாது, இது போலவே மற்ற துறைகளும் தொடர்ந்து விடக்கூடாது என்று நினைப்பவர்கள் திட்டமிட்டு பரப்பக்கூடிய பழிதான். இல்ல ஒண்ணு வேணாம், இந்த அரசாங்கத்தின் மீது தொடர்ந்து ரொம்ப குறைவா இருக்கு. யார் நினைக்கிறாங்க இந்த புகழ் தொடர்ந்துடக்கூடாதுன்னு? யார் நினைக்கிறாங்க? இதே செங்கோட்டையன் அவர்களை திரு ராமதாஸ் அவர்கள் பாராட்டுகிற போது எங்களுக்கு தெரியும், அவர் முதலே பாராட்டி விட்டு அடுத்து ஒரு பள்ளியை போட போகிறார் என்று. இன்னைக்கு பாஜக வந்து 7ஆம் தேதி பள்ளிக்கல்வித்துறையை நோக்கி நாங்கள் பேரணின்னு இருக்காங்க. ஆக எல்லோரும் அந்த துறையை குறிவைக்கிறார்கள் என்று சொன்னால், எவரி ட்ரீ அண்ட் ஸ்டோன்ஸ் ஆர் அன்டிஸ்பியூட்டட். கல்லும் மரமும் பிரச்சனைக்கு அப்பாற்பட்டது. நீங்கள் மனிதன் செயல்படுகிற போது உங்களை நோக்கி விமர்சனம் வரும். செங்கோட்டையன் செயல்படுகிறார், அதனால் தான் விமர்சனம் வருகிறது. கண்ணன், அதாவது இதே அரங்கத்தில் எங்களுடைய கட்சியின் பிரதிநிதியாக பங்கெடுத்த தோழர் கனகராஜ் இருவரும் இணைந்து நல்ல முறையில் செயலாற்றுறாங்க அப்படிங்கிற கருத்தை வெளிப்படுத்தியிருந்தார். நிச்சயமாக ஒரு அதிகாரி சுதந்திரமாக செயல்பட அனுமதிக்கிற போது மட்டும்தான் அந்த துறையில் பல மாற்றங்களை கொண்டு வர முடியும். அரசியல் தலையீடும் குறுக்கீடும் இருந்தால் அது மாற்றத்துக்கு ஒத்து வராது. இப்போ நீங்கள் வந்து அநேகமாக ரிசல்ட்டு, அதை தொடர்ந்து அட்மிஷன், அதை தொடர்ந்து கல்வி இல்லை பாடத்திட்டம் மாற்றம் போன்ற முன்மொழிதல்கள் எல்லாம் வந்து ப்ராசஸ் ஆகி அடுத்த ஸ்டேஜுக்கு போக ஆரம்பிச்சிச்சு. இதை தொடர்ந்து வரக்கூடிய விஷயங்கள் வந்து டிரான்ஸ்ஃபர், நிர்வாக நடவடிக்கை, வேறு சில கட்டமைப்பு மாற்றம், இதெல்லாம் வர்ற போது அதுக்குள்ளே வந்து தன்னுடைய ஆள் இருக்கணும், வைக்கணும், போகணும், வரணுங்கிற அந்த விஷயங்கள் வந்து முன்னுக்கு வரும். அதில் நேர்மைக்கு இடையூறு வருகிற போது அதிகாரி வேறு வகையில் ரியாக்ட் பண்ணுறாரு. அது ஒரு அமைச்சர் என்கிற முறையில் தன்னுடைய அதிகாரத்தை செலுத்த முடியாத போது அமைச்சர் அந்த விஷயத்தில் கோவப்படுகிறார். அப்போ அந்த மாதிரியான இதில் சொல்லப்பட்டிருக்கிற ஈகோ இருக்கலாம். ஆனால் நிச்சயமாக எல்லா அதிகாரிக்குமே வந்து அவர்களுக்கு சுதந்திரமும் அவருடைய செயல்பாட்டை அரசியல் கொள்கையிலிருந்து மக்கள் வந்து கேட்கிற போது ஒரு மக்கள் பிரதிநிதியா அவங்களுக்கு பதில் சொல்ல வேண்டிய ஒரு நெருக்கடியும் நிச்சயமாக இருக்கலாம். ஆனா மக்கள் பிரதிநிதி என்பவங்க சரியானதை மக்களிடையே தெளிவாக கொண்டு போவதும், சரியானது அல்லாதவற்றை மக்களிடையே இல்லை இது செய்ய முடியாது என்று சொல்லுகிற துணிவும் வந்து தேவை. அந்த துணிவு வந்து பொதுவாக தமிழ்நாட்டினுடைய சட்டமன்ற உறுப்பினர்களை இது என்னுடைய வாக்காளர், என்னுடைய வாக்கு வங்கி அப்படிங்கிற தன்மையில் அணுகுகிற காரணத்தினால தான் பல நேரங்களில் தவறு செய்பவர்களை கூட தண்டிக்க முடியாமல் போய்விடுது அப்படிங்கிறத நம்ம பார்த்துருக்கிறோம். அந்த துணிச்சலும் வேணும், அந்த துணிவும் தேவைப்படுது. அதாவது திரு செங்கோட்டையன் அவர்கள் நல்லதை செய்ய வேண்டும் என்கிற நன்னோக்கம் அவரிடம் இருந்ததால் தான் தனக்கு துறை செயலாளர் வேணும் என்று ஒருத்தர் வேணும்னு சொல்லும் போதே திரு உதயச்சந்திரனை கேட்கிறார். ஆக நல்ல நோக்கம் அவரிடம் இருந்திருக்கிறது. அடுத்து இன்னொன்று பார்த்தீங்கன்னா, நல்லது நடந்த அதிகாரி காரணம், தவறு நடந்த அமைச்சருடைய அழுத்தம் காரணம், அவர் வந்து இம்மாரலாக கொடுத்த ப்ரெஷர் காரணம், இப்படின்னு சொல்றதுன்றது இது நமது பார்வையில் இருக்கக்கூடிய பழுது. திரு செங்கோட்டையன் அவருடைய செயல்பாட்டை அறிந்தவர்களுக்கு நன்றாக தெரியும், மிகச்சிறந்த அமைச்சர் அவர். அதனால அவருடைய செயல்பாட்டில் நிச்சயம் குறை இருக்காது. நிச்சயம் இந்த பள்ளி கல்வித்துறை இன்னும் பல சாதனைகளை குவிக்கும். ஜூலை 20ஆம் தேதியே மாற்றல் உத்தரவு தயாராயிடுச்சு. ஒரு சில காரணங்களால் இந்த மாற்றல் உத்தரவு நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிற இந்த செய்தி சொல்லுது. இந்த செய்தியோட தலைப்பு பார்த்தீங்கன்னா, ஆல் இஸ் நாட் வெல் இன் ஸ்கூல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்னு சொல்லுது. ஆல் இஸ் வெல்லா மாறணும் அப்படிங்கிறதா லட்சக்கணக்கான மாணவர்கள், பெற்றோர்கள், கல்வியலாளர்கள், சமூக ஆர்வலர்கள் எல்லாருடைய கோரிக்கையும். பார்க்கலாம் அடுத்தடுத்து என்ன மாதிரியான ஒரு அக்கறையின் அடிப்படையில், ஒரு ஆதங்கத்தின் அடிப்படையிலான விவாதம் தான் இது. பார்க்கலாம் என்ன முடிவெடுக்கப்படுகிறது அப்படிங்கிறது. நிகழ்ச்சியில் பங்கேற்ற இருவருக்கும் மிக்க நன்றி. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.